செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் அமையவுள்ள மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், இது பற்றிய முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அந்த குடிநீர் தேவையானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கடந்த நீர்நிலை அறிக்கையில் சென்னையில் மொத்தம் 6வது நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் சென்னைக்கு ஈசியாக கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் கோவளம் வடிநில பகுதியில் இந்த நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதற்கான முதற்கட்ட பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த நீர்த்தேக்கத்திற்கு தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது அடிக்கல் நாட்ட உள்ளார். இந்த நீர்த்தேக்கமானது சுமார் 4375 ஏக்கர் பரப்பளவில் 1.6 TMC கொள்ளளவில் ஆண்டுக்கு 2.2 TMC வெள்ள நீரை சேமிக்கும் அளவில் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கிடைக்கும் 170 MLD குடிநீரை கொண்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் குடிநீர் தேவையை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தண்டலம், திருப்போரூர், திருவிடந்தை, காடம்பாடி, மாமல்லபுரம் உள்ளிட்ட 12 கிராமங்கள் மற்றும் சென்னை நகரத்தின் விரிவாக்க பகுதிகளான சோழிங்கநல்லூர், மேடவாக்கம் உள்ளிட்ட பள்ளிக்கரணை ஆகிய பள்ளிகளில் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் சுமார் 342 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்த புதிய மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைய தினம் அடிக்கல் நாட்ட உள்ளார். சரியாக கூற வேண்டும் என்றால் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டி சுமார் 2 ஆண்டுகளில் இந்த நீர்த்தேக்கத்தின் கட்டுமான பணிகளை முடிக்க நீர்வளத்துறையானது இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. இந்த புதிய நீர்த்தேக்கத்தில் எவ்வளவு TMC நீரை தேக்கி வைக்க முடியும் கண்ணன்? இந்த புதிய நீர்த்தேக்கத்தை பொறுத்தவரையில் சென்னையின் குடிநீர் தேவையை, அதாவது எதிர்கால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த புதிய நீர்த்தேக்கமானது அமைக்கப்பட உள்ளது. இந்த குடிநீர் நீர்த்தேக்கமானது கோவளம் வடிநில பகுதிகளில் பருவ காலங்களில் கிடைக்கும் வெள்ள நீரின் ஒரு பகுதியை திருப்போரூர் வட்டத்தில் பழைய மகாபலிபுரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் சேமிக்கும் வகையில் இந்த புதிய நீர்த்தேக்கமானது அமைய உள்ளது. சுமார் 4375 ஏக்கர் பரப்பளவில் 1.6 TMC கொள்ளளவில் ஆண்டுக்கு 2.2 TMC வெள்ள நீரை சேமிக்கும் வகையில் இந்த குடிநீர் நீர்த்தேக்கமானது அமைய உள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டுமென்றால் இந்த நீர்த்தேக்கம் மூலம் ஆண்டில் உள்ள 12 மாதங்களில் 9 மாதங்களில் தினசரி 170 MLD குடிநீர் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 170 MLD குடிநீரை கொண்டு இந்த பகுதியை சுற்றி உள்ள 12 கிராமங்கள் மற்றும் சென்னையின் விரிவாக்க பகுதிகளான சோழிங்கநல்லூர், மேடவாக்கம், பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நீரை பயன்படுத்த நீர்வளத்துறையானது திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய நீர்த்தேக்கத்தின் வாயிலாக எந்தெந்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் பயன்பெறுவார்கள்? மக்கள் என்ன சொல்றாங்க? இந்த புதிய நீர்த்தேக்கம் சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் அந்த விரிவாக்கப்பட்ட சென்னை பகுதியானது தொடர்ந்து விரிவாக்கம் அடைந்து கொண்டே வருகிறது. தற்போது பள்ளிக்கரணை ECR பகுதிகளில் உள்ள பல பகுதிகளானது இந்த விரிவாக்கப்பட்ட சென்னையின் பகுதிக்கு அமைய உள்ளது. அதே போன்று இந்த பகுதிகள், அதாவது மாமல்லபுரம் பகுதி, இந்த சுற்றி உள்ள பகுதிகளையும் ஒரு சுற்றுலா நகரமாக மேம்படுத்தவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு வருகிறது. எனவே எதிர்காலத்தில் இந்த மாமல்லபுரம் பகுதியை ஒரு சுற்றுலா நகரமாக மேம்படுத்தவும் இந்த பகுதிகளின் எதிர்கால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நீர்த்தேக்கமானது அமைக்கப்பட உள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த மாமல்லன் நீர்த்தேக்கத்தின் மூலம் இந்த பகுதிகளை சுற்றி உள்ள சுமார் 12 கிராமங்கள், அதாவது தண்டலம், திருப்போரூர், திருவிடந்தை, காடம்பாடி, மாமல்லபுரம் உள்ளிட்ட இந்த சுற்றியுள்ள பகுதிகளை 12 கிராமங்களில் குடிநீர் தேவை, அதாவது எதிர்கால குடிநீர் தேவை, அதாவது 2050 இந்த பகுதிகளில் எவ்வளவு குடிநீர் தேவைப்படும் என்பதை இலக்கா ஒரு கணிப்பின்படி அந்த குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நீர்த்தேக்கமானது அமைக்கப்பட உள்ளது. மேலும் இந்த நீரினை கொண்டு விரிவாக்கப்பட்ட சென்னை பகுதிகளான சோழிங்கநல்லூர், மேடவாக்கம், பள்ளிக்கரணை, அதாவது இந்த பகுதிகளிலிருந்து சென்னையிலிருந்து விரிவாக்கப்பட்ட பகுதிகள், கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் உள்ள விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி சுமார் 12 கிராமங்கள் மற்றும் விரிவாக்கப்பட்ட சென்னை பகுதிகளை கொண்டு விரிவாக்க பகுதிகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நீர்த்தேக்கமானது அமைக்கப்பட உள்ளது.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.